வணக்கம். பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணம் அல்லது மாநிலமாகும் பலூச்சிஸ்தான். பாகிஸ்தானின் மொத்த பரப்பளவில் 44% பலூச்சிஸ்தான் கொண்டுள்ளது. அதே நேரம் நாட்டின் மக்கள் தொகையில் 5% மட்டுமே பலூச் மாகாணத்தில் வாழ்கிறார்கள். ஏராளமான இயற்கை வளங்கள் மற்றும் பலவற்றை கொண்ட பலூச்சிஸ்தான் 1947 பிரிவினையின் போது இந்திய யூனியனின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று கோரப்பட்டது. பலூச்சிஸ்தான் மக்களும் அதையே விரும்பியிருந்தார்கள். காரணம், அவர்கள் இந்திய ஒன்றியத்தின் ஒரு அங்கமாக இருக்கவே அதிகம் விரும்பியிருந்தார்கள். ஆனால் அவர்களின் கோரிக்கை ஜவஹர்லால் நேருவை உள்ளடக்கிய இந்திய அரசாங்கத்திற்கோ அல்லது இந்தியாவுக்கோ அவ்வளவு சுலபமாக இருந்திருக்கவில்லை. காரணம், பலூச்சிஸ்தான் அந்த நேரத்தில் இந்தியாவுடன் நேரடி நில எல்லையை கொண்டிருக்கவில்லை. இன்றும் இல்லை. அதை வரைபடத்தில் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை சிந்து மாகாணத்தின் சில பகுதிகள் இந்தியாவின் பகுதியாக இருந்திருந்தால் பலூச்சிஸ்தானின் பாதியாவது இந்திய ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக மாறியிருக்கும். எப்படி இருந்தாலும் அவை கடந்த கால விஷயங்கள் என்பதால் அவற்றை பற்றி இப்போது பேசி பலனில்லை. ஆனால் இன்று பலூச்சிஸ்தானில் தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. அங்கு பல பாகிஸ்தான் இராணுவத்தினர் கொல்லப்படுகிறார்கள். பலூச்சிஸ்தானில் இயங்கும் பல ஆயுத குழுக்கள் இப்போது அங்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகின்றன. அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து விடுபட வேண்டுமென்று விரும்புகிறார்கள். பங்களாதேஷ் எவ்வாறு பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் அடைய விரும்பியதோ அதே சுதந்திரத்தை இன்று பலூச்சிஸ்தான் மக்கள் விரும்புகிறார்கள். அதற்கு ஆப்கானிஸ்தானில் தற்போதைய தாலிபான் அரசின் ஆதரவும் உள்ளது. தாலிபான்களின் ஆதரவு பெற்ற பல அமைப்புகள் இன்று பலூச்சிஸ்தானில் இயங்கி வருகின்றன. தாலிபான்களின் ஆதரவுடன் தஹ்ரீக் பாகிஸ்தான் என்ற அமைப்புகள் எல்லாம் செயல்பட்டு வருகின்றன. பலூச் மாகாணத்தை ஆப்கானிஸ்தானில் ஒரு பகுதியாகவோ அல்லது சுதந்திர நாடாகவோ மாற்ற விரும்புகிறார்கள் அவர்கள். பாகிஸ்தானிலிருந்து பிரித்து பலூச் மக்களை விடுவிக்க வேண்டும் என்பதே தாலிபான்களின் விருப்பமாகவும் உள்ளது. பலூச்சில் உள்ள பாக் அரசுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் இந்த விவகாரங்களில் இந்தியாவின் உளவுத்துறை ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகிறார்கள். பாகிஸ்தான் சீனா பொருளாதார வழித்தட திட்டம் நடப்பதை இந்தியா விரும்பவில்லை என்றும் அதை தடுப்பதற்காக இந்தியா தமது உளவுத்துறையான ரா அமைப்பை பயன்படுத்துகிறது என்றும் வெளிப்படையாக சொல்கிறார்கள். இந்தியா ரா அமைப்பை பயன்படுத்தித்தான் பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்றே நேரடியாக சொல்கிறார்கள் அவர்கள். அந்த பொருளாதார வழித்தடம் நமது இந்திய பகுதியான கில்ஜிட் பால்டிஸ்தான் வழியாகத்தான் செல்கிறது. எனவே இது நிச்சயமாக இந்தியா ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல என்பதில் சந்தேகமில்லை. அதை முறியடிக்க, அதை தடுக்க இந்தியா எல்லா முயற்சிகளையும் எடுக்கத்தான் செய்யும். ஆனால் இந்தியா பலூச்சிஸ்தானில் சென்று வெடிகுண்டு வீசும் என்றோ அதற்கு இந்தியாவின் உளவு அமைப்புகள் துணை போகும் என்றோ அல்ல அதன் பொருள். நிச்சயமாக இந்தியா பலூச் மக்களின் பக்கம் நிற்கும் வாய்ப்பு உள்ளது. பலூச்சில் எப்போதும் இந்தியாவின் உதவியை கோரி பெரிய பதாகைகள் ஏந்தியபடி பெரிய பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. வங்கதேசத்தை சுதந்திரமடைய செய்தது போல் தங்களையும் காப்பாற்ற வேண்டுமென்று, தங்களையும் விடுவிக்க வேண்டுமென்று பலூச் மக்கள் மோடியின் பெயரை குறிப்பிட்டு தொடர்ந்து இந்தியாவிடம் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அதனால் அங்கு ஒருவேளை இந்தியாவின் தலையீடு இருக்கலாம். காரணம், பாகிஸ்தானும் அமெரிக்காவும் வங்கதேசத்தில் தலையிடலாம் என்றால் இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசத்தில் அவர்கள் தலையிட முடியும் என்றால் இந்தியாவும் பல இடங்களில் தலையிட வேண்டியிருக்கும், தலையிடவும் செய்திருக்கலாம். ஆனால் அதற்கான ஆதாரம் நம்மிடம் இல்லை. எனவே நாம் யாரும் அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. என்னவானாலும் நமது ரா வானத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்கும் அமைப்பு அல்ல என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். பலூச் என்ற மாகாணத்தை பாகிஸ்தானில் இருந்து பிரித்துவிட்டால் பாக் சீனா பொருளாதார வழித்தடம் உண்மையாக மாறப்போவதில்லை. அது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஏற்கனவே கில்ஜிட் பால்டிஸ்தான் பகுதியில் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு எதிரான மக்களின் கோபம் வலுவாக உள்ளது. இனியும் அதிகமாக விளையாடினால் நாங்கள் இந்தியாவுடன் செல்வோம் என்பதுதான் இப்போது அங்கு தொடர் பல்லவியாக உள்ளது. அதாவது பாகிஸ்தான் எந்த விதத்திலாவது அங்கு அதிக செல்வாக்கு செலுத்த முயன்றாலோ, மக்களை தொந்தரவு செய்ய முயன்றாலோ உடனே அவர்கள் சொல்லும் வசனம் அதிகமாக விளையாடினால் நாங்கள் இந்தியாவுடன் செல்வோம் என்பதாக உள்ளது. இந்த ஒரு நிலைக்கு அங்குள்ள விஷயம் மாறிவிட்டுள்ளது. சுருங்கச் சொன்னால் வங்கதேசத்தை கவிழ்க்கவும் அல்லது அமெரிக்காவுடன் நிற்கவும் அல்லது சீனாவுடன் நின்று இந்தியாவுக்கு எதிராக பல திட்டங்களை தீட்டவும் செய்யக்கூடிய பாகிஸ்தான் தங்கள் நிலப்பரப்புகளை கூட பாதுகாக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது என்பதே நிதர்சனமாகும். வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடிகளுக்கு பிறகு பலூச்சிஸ்தானில் இப்போது பிரச்சனைகள் தீவிரமடைந்துள்ளன. பலூச்சிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற அமைப்பின் தலைமையில் பல இடங்களில் பெரும் தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த சில நாட்களில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளார்கள். தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. இராணுவத்தினர் பெருமளவில் பலியாகிறார்கள். இவ்வாறு பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியாக மாறி வருகிறது. இதற்கிடையில் அவர்கள் ஆப்கானிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பகுதிகளில் தாலிபான்களின் முன்னேற்றம் மிகவும் வலுவாக தொடர்கிறது.
பாகிஸ்தானில் உள்ள பல கிராமங்கள் இன்று ஆப்கானிஸ்தானின் கைகளில் உள்ளன. இது பலருக்கு தெரியாத விஷயமாக உள்ளது. அதாவது பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ எல்லைக்குள் இருக்கும் பல கிராமங்கள் ஆயுதமேந்திய தாலிபான்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக பலமுறை சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுருக்கமாக சொன்னால் பாகிஸ்தான் ராணுவம் தமது எல்லைகளை காக்கவே முடியாத விதத்தில் போராடுகிறது. தாலிபான்களின் தாக்குதல் முறைகளை எப்படி எதிர்கொள்வதென்று பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இன்னும் தெரியவில்லை. அதை சமாளிப்பதில் பாகிஸ்தான் ராணுவம் பெரும் தோல்வியடைந்துள்ளது. எனவே ஆயுத வியூகம் இப்போது பலூச்சிலும் நடக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இந்தியாவின் உள் விவகாரங்களிலும் வங்கதேசத்திலும் எல்லாம் தலையிடுவதில் ஆர்வம் காட்டும் பாகிஸ்தான் உளவு அமைப்பு பலூச்சில் நடப்பதை தடுக்கவோ அதற்கு நிரந்தர தீர்வு காணவோ முடியாமல் திணறுகிறது. இங்குள்ள சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையேயான பொருளாதார வழித்தடம் ஏதேனும் காரணத்தால் நிறைவடையும் பட்சத்தில் அந்த வழியாக தங்கள் பொருட்களை சீனாவால் நிம்மதியாக ஒருபோதும் கொண்டு செல்ல முடியாது. காரணம், அங்குள்ள ஆயுதமேந்திய ராணுவம், அதாவது பிரிவினைவாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுத குழுக்கள் உள்ளவரை சீனாவால் ஒருபோதும் துணிச்சலாக சரக்கு போக்குவரத்தை நடத்த முடியாது. கொண்டு செல்லும் சரக்குகளை இடையில் மறித்து அழிக்கத் தொடங்கினால் சீனா எவ்வாறு சரக்கு போக்குவரத்தை தொடர முடியும்? மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள பெரிய பொருட்களை அவர்கள் கொண்டு செல்வதாக வைத்துக் கொள்வோம். உதாரணமாக ஆப்பிள் ஐபோன்கள் அல்லது விலையுயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் கொண்டு செல்லப்படும் போது அதை நோக்கி தாக்குதல் நடந்தால் என்ன செய்ய முடியும்? கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்படும். எனவே அந்த விஷயத்தில் சீனா சரியான சிக்கலில் மாட்டியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பொருளாதார வழித்தடத்தை உருவாக்கி மிக எளிதாக சரக்கு போக்குவரத்தை நடத்த முடியும் என்று முன்பு கருதியிருந்தது சீனா. ஆனால் இன்று அவர்களுக்கு அது நடக்காது என்பது ஏறக்குறைய புரிந்துவிட்டது. அது மட்டுமின்றி இதுபோன்ற பிரச்சனைகளும் உள்ளன. இது இந்தியாவுக்கு பெரும் சாதகம் என்றே சொல்லலாம். இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவினுடையதான தனி வர்த்தக பாதை உள்ளது. பாகிஸ்தானால் அங்கு எதுவும் செய்ய முடியாது. இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் எல்லாம் மிகவும் பாதுகாப்பானதாகும். அதிக சிரமம் இல்லாமல் சரக்குகளை கொண்டு செல்ல முடியும். ஈரான் வழியாக கூட சரக்குகளை கொண்டு செல்ல முடியும். அதில் எந்த தீவிரவாத அமைப்பும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் சீனாவின் விஷயம் அப்படியல்ல. பாகிஸ்தான் வழியாகவோ அல்லது பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் எல்லையான கில்ஜிட் பால்டிஸ்தான் வழியாகவோ சீனா ஒருபோதும் சரக்கு போக்குவரத்தை நடத்த முடியாது. பலூச்சில் இப்போது நடக்கும் போராட்டம் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் நிச்சயம் ஒரு பெரிய பிரச்சனையாகும். அதற்கு எந்த தீர்வும் ஏற்படவும் போவதில்லை. பலூச்சிஸ்தான் என்ற புதிய நாடு உருவாக்கி அந்த நாட்டுடன் சீனா அமைதி ஒப்பந்தம் செய்து கொண்டால் ஒருவேளை நடக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அப்போதும் கில்ஜிட் பால்டிஸ்தான் வழியாக எவ்வாறு சரக்கு போக்குவரத்து நடத்த முடியும் என்ற ஒரு சவால் உள்ளது சீனாவிற்கு. அது இந்தியாவின் பகுதியாகும். அங்கும் ஆயுத குழுக்களின் பிரச்சனைகள் உள்ளன. அங்கும் பாதுகாப்பு பிரச்சனைகள் பெருமளவில் உள்ளன. அங்கும் சீனர்கள் கொல்லப்படுகிறார்கள். அங்கு சாலை அமைக்கும் பணிகள் மற்றும் கட்டுமான பணிகளுக்காக வந்த சீனர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். அது ஒரு தொடர் சம்பவமாக இருப்பதால் அங்கு யாரும் வேலைக்கு வர துணிவதில்லை. நாளை பாகிஸ்தானில் இருந்து விடுபட்டு பலூச் என்ற ஒரு நாடு உருவானாலும் அந்த பலூச்சிஸ்தான் வழியாக சீனா சரக்கு போக்குவரத்தை நடத்த முடிந்தாலும் அப்போதும் கில்ஜிட் பால்டிஸ்தான் ஒரு மலை போல் குறுக்கே நிற்கும். சுருக்கமாக சொன்னால் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் ஒரு கனவாகவே தொடரும் என்றுதான் தோன்றுகிறது. அது நிஜமானாலும் அதன் அனைத்து கட்டுமானங்களும் முடிந்தாலும் சரக்கு போக்குவரத்து ஒரு பெரிய நெருக்கடியாக என்றென்றும் தொடரும். அதே சமயம் பாகிஸ்தானை பிரித்து பலூச்சிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவாகும் வாய்ப்பும் தற்போது மிக அதிகமாக உள்ளது.